நம்ம பிரணேகா எகெயின் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு செம மாசான கனவு தான், இருந்தாலும் இந்த கனவுனால நமக்கு சில நேரம் பயமா இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கா. அப்போ அவங்க மம்மி வந்து கேக்குறாங்க, என்ன பிரணேகா இன்னைக்கும் உனக்கு அதே கனவு வந்துச்சா அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு இந்த கனவு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றா. அவங்க அம்மா உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரணேகாவை கூட்டிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவளை ஃபுல்லா செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க பொண்ணு தூங்கியே பல நாள் ஆச்சு, அவ தூங்குறதே இல்ல, நீங்க வந்து அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் அனுப்புறாரு. அவங்க அம்மாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பிரணேகா நீ ஒழுங்கா தூங்கு, நீ தூங்குனீன்னா இந்த மாதிரி கனவெல்லாம் வந்து உனக்கு வராது டீப் ஸ்லீப்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அவ ரொம்ப டல்லா போய் உட்காந்து சரி டிவியாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கா. அப்போ சடனா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவளுக்கு. என்னாச்சு அப்படின்னா, டிவியில நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மீனவ கிராமத்துல அலைகள் வந்து ரொம்ப பெருக்கெடுத்து வந்துச்சு, அப்போ சடனா அந்த அலைகள் பின்னாடி போனதாக மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. என்னடா அது, நம்ம கனவுல வந்த நியூஸ் அப்படியே இதுல வருது, என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்றா. அவங்க அம்மா உடனே, பிரணேகா நீ இந்த நியூஸை பார்த்துட்டு தான் கனவுன்னு உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு கனவெல்லாம் எதுவும் வரல, உனக்கு வந்து உன்னோட சப்கான்ஷியஸ் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு இதெல்லாம், அதனால நீ கனவுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாம இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பிரணேகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இது கனவா இல்லை நமக்கு உண்மையாலுமே சப்கான்ஷியஸ் மெமரியில இருக்கிறத நம்ம சொல்றோமா என்னன்றதே நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பிரணேகாவோட மாமா வராங்க. பிரணேகாவோட மாமா கிட்ட அவ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க மாமாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, பிரணேகா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், உனக்கு அது சப்கான்ஷியஸ் மெமரியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அது உண்மையாலுமே கனவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுனா உனக்கு என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணு, அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டு, யார் இருக்காங்க, என்ன நடக்குது, எல்லா விஷயத்தையும் தெளிவா நோட் பண்ணு, நோட் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு நீ நாளைக்கு சொல்லு அப்படின்னு அவங்க மாமாவும் சொல்றாங்க. இவளும் ஓரளவுக்கு எதுவும் கன்வின்ஸ் ஆகி, சரி ஓகே மாமா, நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கனவு வரும்போது நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரணேகா குட்டி போயிட்டான். குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட் கமிங் சூன்.